வணக்கம். எலைட் பிரிக்ஸ் தமிழ்நாடு e-Sevaiயில் உங்களுடைய தேடுதலுக்கான இடம் இதுவே. இந்த பதிவில் நாம் காணப்போவது e-Sevai ஐடி, அதாவது வீட்டில் இருந்தபடியே e-Sevaiயின் சேவைகளை பெறுவதற்கு நமக்கு ஒரு ஐடி தேவைப்படுது. சிட்டிசன் ஐடிம்பாங்க. அந்த ஐடியை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்ட்டு இந்த பதிவில் பார்ப்போம். இது ரொம்ப முக்கியங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதாவது உங்களுக்கு உண்டான சேவைகளை நீங்கள் பெறுவதற்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த லாகின் ஐடியை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா அனைத்து சேவைகளுக்கும் இந்த ஐடி மூலமாக தான் நம்ம போய் பண்ணணும். லாகின் ஐடியை கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம். ரெண்டாவது கேன், சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர்மாங்க. ஐடி நீங்கள் ஒன்று வச்சுக்கலாம், வீட்டுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கலாம். கேன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேணும். இப்போ ஒருத்தருக்கு இன்கம் சர்டிஃபிகேட் பதிகிறீங்க அப்படின்னா அவருக்கு கேன் வேணும். ஒரு கேன் போதும். ஒரு கேன் வச்சு அவருக்கு இன்கம் சர்டிஃபிகேட் பதிஞ்சுக்கலாம், இருப்பிட சான்றிதழ்கள் பதிஞ்சுக்கலாம், அல்லது முதல் தர பட்டதாரி பதிஞ்சுக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு கேன் இருக்கணும். அந்த கேன் எப்படி பண்ணுறதுங்கிறது அடுத்த பதிவில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. முதலில் ஐடி எப்படி பெறுவது என்பதை பார்ப்போம். இதுக்கு உண்டான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, TNEGA.TN.gov.in என்ற வெப்சைட்டில் போங்க. இந்த வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ரெண்டு வரும், ஃப்ரான்ச்சைசி லாகின் ஒன்று வரும், சிட்டிசன் லாகின் ஒன்று வரும். நீங்கள் சிட்டிசன் லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. சிட்டிசன் லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், நியூ யூசர் ஆர் சைன் அப் ஹியர்னு வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நியூ யூசரை இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ யூசரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். உங்களுடைய பெயரை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அடுத்தது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் தாலுக்கு, எந்த தாலுக்கோ அதை கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கிளியராக உங்களோட இப்போ கரண்ட்டில் கையில் உள்ள மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஓடிபி வரும். மொபைல் நம்பர் மஸ்ட்டு. இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி இட்ஸ் நாட் நெசசரி, பட் நாளைக்கு உங்கள் பாஸ்வேர்டு தொலைஞ்சிச்சுன்னா நம்ம இமெயில் மூலமாக தான் ரெக்கவர் பண்ண முடியும். அதனால் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஆதார் எண் கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பரும் ஆதார் நம்பரும் பேர் மூணும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி பண்ணுறது கஷ்டம். அதனால் ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட லாகின் ஐடிக்கு ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. மோஸ்ட் ப்ராபப்லி உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க. நல்ல நினப்பு இருக்கக்கூடிய ஒரு லாகின் ஐடியை கொடுத்துக்கோங்க. ஏன்னா மொத்த சர்வீஸும் இந்த லாகின் ஐடி மூலமாக தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒரு பாஸ்வேர்டு ஒன்று, அதுக்கு கடவுள் சொல்லுவாங்க. பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டு அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 15 கேரக்டர் இருக்கணும். ஒரு அப்பர் கேஸாவது இருக்கணும், ஒரு ஸ்மாலர் கேஸாவது இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அதுமாரி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாஸ்வேர்டை திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் கொடுங்க. அதே பாஸ்வேர்டை திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டையும் லாகின் ஐடியும் இதில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கேப்சாவை கொடுத்துட்டு ஒரு வாட்டி கிளியராக எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு சைன்அப் கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை ஓடிபின்னு கீழே ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி ஓப்பன் ஆகிடும். அந்த லாகின் ஐடியை வச்சுக்கிட்டு திரும்பவும் என்ன பண்ணுங்கள், TNEGA.TN.gov.in என்ற வெப்சைட்டுக்குள்ளே போங்க. போயிட்டு என்ன பண்ணுங்கள், சிட்டிசன் லாகின் போங்க. யூசர் நேம், உங்களோட யூசர் நேம் கொடுத்துருங்க. உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அங்கே உள்ள கேப்சா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லாகின் பண்ணிடுங்க. டைரெக்டாக லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான சேவைகள் ஒன்று ஒன்றா நீங்கள் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த இதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.